ஸ்ரீரங்கத்துல பட்டர் திருப்பாவ காலட்சேபம் சாதிச்சுட்டு இருக்கார். பெரிய பெருமாள் சூடி களைந்த மாலையை அர்ச்சகர் தட்டுல எடுத்துன்னு வரார் பட்டரு கொடுக்க. அன்னைக்கு பாட்டு, யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓங்கிற இடம். யாம்பெரு சம்மானம்னா பெருமாள் மாலைய கழுத்துல போடுறதை விட சிறந்த சன்மானம் ஒண்ணும் கிடையாது. அந்த பட்டர் அர்ச்சகர் வரைச்சே பட்டர் காலட்சேபத்தை நிறுத்திட்டு எழுந்து நின்னாராம். ஒருத்தர் கேட்டார், அடியேன் ஏன்னார். யாம்பெரு சம்மானம் வந்தது. ராமன் தன் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை சீதா பிராட்டி கழுத்துல போட்டான். அவர்கிட்ட சொல்றான், தேவி தேவஸ்ச தேவீஜா சமாகம்யமதந்தரே மந்திரயே தே துருவம் கிஞ்சிது அபிஷேகன சம்மிதம். தேவி, கைகேயி மாதாவும் தசரதனாகிற தகப்பனும் என்ன அபிஷேக விஷயமாக ஏதோ ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று நினைக்கிறேன். என்னிடம் பேரன்பு கொண்டவளும் கெட்டிக்காரியுமான கைகேயி மன்னர் எண்ணம் அறிந்து என் நன்மையை கோரி தசரத மன்னரை அவசரப்படுத்துகிறாள் என்று கருதுகிறேன். எப்படி மர்மமா பேசினா, லட்சயித்வா கபிப்பிராயம் பிரியகாமா சுதட்சிணா சஞ்சோதயதி ராஜானம் மதர்த்தம் மதுரேட்சணே. என்ன அர்த்தம்? நான் அரக்கர்களை அழிப்பதற்காகவே அவதரிக்கிறேன் என்ற ரகசியத்தை கைகேயின் உயிராக இருக்கிற என்னுடைய ஆணையால் அறிந்து எனக்கும் தேவர்களுக்கும் உலக மக்களுக்கும் பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று என் தகப்பனாருக்கும் இறுதி காலத்திலே எப்பொழுதும் என் தியானமே இருக்கும்படி மிகுந்த நன்மையை செய்து வெகு புண்ணியத்தை சம்பாதித்தவள் ஆறு கைகேயி. வெளிப்படையாக தசரதமா மன்னருக்கு வெறுப்பான வார்த்தையை சொல்பவளாக தோன்றினாலும் உலகத்துக்கு அவளுடைய வார்த்தை நன்மை பயக்க வல்லவையாகையாலும் தசரதனுக்கும் இறுதியிலே பரமசுகத்தை கொடுக்கக்கூடியதாகையாலும் இந்த விதமான வார்த்தைகளை சொல்லுகிற சிறந்த சாமர்த்தியமுடையவள். என் அவதாரத்தின் பயன் நிறைவேற வேண்டும் என்று ராவணவதத்துக்கு வழியான வனவாசத்தை ஏற்படுத்தி என்னை காட்டுக்கு அனுப்பும்படி சக்கரவர்த்தியை விரைவுபடுத்துகிறாள். திலக வியாக்கியானம் இது. நான் சென்று வருகிறேன்னு ராமன் சொல்றான். இப்ப சீதை என்ன பண்றா? இரும்னா திசாமங்கலம் சொல்றான். ஆத்துக்காரு வெளியில கிளம்பிச்சே, அடே போயிட்டே ரேண்டி, எங்க வரே? அவன் மேலேயே தப்பு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவன் இன்ன இடத்துக்கு போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அவன் எங்க போறேன்னு கேட்பனா? அதனால இவன் தப்புன்னு சொல்ல முடியாது. பொண்டாட்டியில சொல்லிட்டு போற இடமா போனா தானே சொல்லலாம். பெரிய இம்சை. கணவன் வெளியில கிளம்பினான்னா சீக்கிரமா வந்துருங்கோ, நம்ம சினிமாவுக்கு போலாம் அப்படின்னு இன்முகத்தோட அனுப்பிச்சாள்னா அவனும் வருவான், சினிமாவுக்கு கொண்டு போவான். போயிட்டு வரேன் போறேடா வரப்படாதா? இன்னும் அப்படியே போட்டோம். பதி சம்மாள் பூர்வாந்தி சம்வஜ்ரதரகா தட்சிணாம் பாது தேயமஹா வருணகா பশ্চিமாமாசம் தனேசஸ்தூத்தராந்திகம். அந்தந்த திக்பாலகர்கள் அந்தந்த திசைக்கு மங்களத்தை செய்யட்டும்னு பூர்வாந்திகம் ராமா, உம்முடைய கிழக்கு திசையிலே உம்மை இந்திரன் காக்கட்டும், உம்முடைய தெற்கு திசையிலே உம்மை யமன் காக்கட்டும், உம்முடைய மேற்கு பக்கத்திலே உம்மை வருணன் காக்கட்டும், உம்முடைய வடக்கு திசையிலே உம்மை குபேரன் காக்கட்டும். சென்று வரும் அப்படின்னாள். ஸ்ரீராமன் சுமந்திரன் கொண்டு வந்த தேரில் ஏறிக்கொண்டு கிட்டு 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 கைகேயி அந்தபுரத்துக்கு போறான். அந்த அந்தபுரத்துக்கு போய் உள்ள பாக்குறான்.
தசரத மகாராஜா திருவடியில வந்து சேவிக்கிறான், கைகையும் சேவிக்கிறான். தசரதன் மயங்கி கிடக்கான். இருந்தாலும் சபிதுகு சரணோ பூர்வம் அபிவாத்ய வினீதவத் ததோவ வந்தே சரணோ கைகேயாக சுசமாகிதே. கைகேயி காலிலே விழுந்தா. தசரதன் லேசா கண்ணு திறந்தான். ராமா இத்யுக்த்வாதுவஜனம் பாஷ்பபர்யாகுலஜனகா. ராமான்னா கண்கள்ல கண்ணீர் பெருகிறது, பெருமாள் முகமே தெரியல. அழ்வார்ல ஒருத்தர் கேட்டார், பெருமாளே எனக்கு ஒரு வரம் தரணும். என்ன? நான் இப்போ உம்மை சேவிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ள வரும்போது ஒரு 10 பேர் உம்மை சேவிச்சுட்டு திரும்பி போனான். அவளுக்கு இருக்கிற கண்களை போன்ற கண்ணை எனக்கு தாரும். ஏன் உம்ம கண்ணுக்கு என்ன? அவளை போல கண்ணு வேணுங்கிறீரேன். பெருமாளே உம்மை எதிர்த்தாப்புல வந்து உம்ம அழகே 1/2 மணி நேரமா பார்த்துட்டு போறாளே, கண்ணுல ஒரு சொட்டு நீர் இல்லையா அவளுக்கு? நான் உங்ககிட்ட வந்து நின்னோன்னியே கண்ணுல தீர்த்து கண்ணீர் வந்து உம்ம திருவேணிய சேவிக்க முடியாதையே போறதே. அதனால அவா கண்ணை போல கண்ணை தரப்படாதா? குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நீரக்கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாறோ. என் செய்கேன் உலகத்தீரேயே கனீருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாறோ. என் செய்கேன் பாவியே. பகவானை நினைக்கிற போதே கண்கள்ல ஆறாக நீர் பெருகணும். அவன்தான் பக்தன். பிரகலாதன் ஒரு பையன் இருந்தான், 5 வயசு. அந்த நாள்ல குருகுலத்துல கொண்டு போய் புள்ளைய விட்டணும். படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அரண்மனைக்கு வீட்டுக்கு திரும்பணும். இந்த இரண்யகசிபு பிரகலாத அப்பா, அவன் பிரகலாதனை கொண்டு வந்து இந்த குருக்கள் அவள்கிட்ட விட்டுட்டு பாடத்தை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும்னு போட்டான். கம்பன் அருமையா சொல்றாங்க. குழந்தை உட்கார்ந்து குரு ஏத்தாப்புல உட்காந்துருக்கான். மகனே நான் சொல்றத நீ சொல்லணும். ஓதப்புக்கவன் உன் தந்தை பேர் உரை. ஓதப்புக்கவன் படிக்க போனான். உன் தந்தை பேர் உரை. ஓம் சொல்ற. ஓம் நமோ நமோ இரண்யகசிபவே. அந்த ஊர்ல அதான் மந்திரம். இந்த குழந்தை ஓம் நமஹ சொல்லிட்டு இரண்யகசிபவே சொல்லல. போத இதெல்லாம் ஈதிபாதின்னு பேரு. நிவர்த்தனமே பண்ண முடியாது. இதுல இருந்து எப்படி நம்ம முள்ள முடியும்? ஓதப்புக்கவன் உன் தந்தை பேர் உரையனோடும் போத தன் செவித்தொலை இரு கைகளால் பொத்தி மூதக்கோ பேரறிவாளனே. இது நற்றவம் அன்று. இது நல்ல பாடம் இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லை. ஓஹோ, அப்ப நல்ல பாடம் எதுன்னு இன்னைக்கு படிக்க வந்த பையன் எனக்கு நீ சொல்றிய? அது என்னன்னு தெரியுமா? தெரியுமா? சொல்லு. எதை சொன்னா? வேதத்து உச்சியின் மெய்ப்பொருள் பெயரினை விரித்தான். உபனிஷத்திலே ஓதப்பட்ட பரபிரம்மத்தினுடைய பெருமையை சொன்னார். எப்படி சொல்றான்? ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து, கவனிக்க, ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உள்ளம் உருகி தானமைந்த இரு தடக்கை தலைமிசை தாங்கி பூநிற கண்கள் புனல் உக மயிர்புறம் பொடிப்ப ஞான நாயகம் இருந்தனன் அந்த நடுங்க.
என்ன பாட்டியா, எனக்கு 1000 பிறவி தந்தா 1000 பிறவிகளும் அந்த கம்பனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவேன். வாய் பகவன் நாமாவை சொல்றது. நம்மளும் சொல்லுவோம் ஓம் நமோ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொல்ற எடுக்கலையா? ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உள்ளம் உருகி 2 கையும் தலைக்கு மேல கூப்பின்றிருக்கான். பூ நிறமுடைய கண்களில் அருவியாக நீர் பெருகுகிறது. பகவானை நினைக்கும் பொழுது எவன் கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர் வருதோ அவன் கண்ணுதான் பூ நிறக்கண், மிச்ச கண்ணெல்லாம் பூனை கண். வீட்டு தலைவன் தன் தாழ் வணங்கா தலை சும்மாட்டு தலையினர் ராமலிங்கடிகளார். வீட்டு தலைவன் தன் தாழ் வணங்கா தலை சும்மாட்டு தலை பன்றி தலை. எத்தனை சொல்றாரு தெரியுமா? அவனை நினைச்ச உடனே பத்தேன அஞ்சலினா நதேன சிரசா காத்ரைஸ்வரோமோத்கமைகி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேன உத்கீர்ண பாஷ்பம்புனா நித்யம் त्वच्चरणारविन्द युगल ध्यानामृत स्वादिनामस्माकं सरसीरुवाच्च सततं सम्पद्यतां जीवितं. முகுந்த மாலையிலே குலசேகர பெருமாள் அந்த நிலையிலே ராமா ராமு கஹி கஹி ராமு 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 கஹி. दशरथ न देख सका दशरथ न से देख सका राम 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 ही कह. ராமா ராமா ராமான்னு அவ்வளவுதான் மயங்கி வந்துட்டான். தசரதனுடைய இந்த நிலையை பார்த்தான் ராமன், பயந்தான். கைகையிட்ட கேட்கிறான், அம்மா தகப்பனாருடைய திருவுள்ளம் புண்படும்படியாக நானோ பரதனோ இலக்குவனோ சத்ருக்னோ சீதையோ ஏதாவது அபராதம் பண்ணினோமா? அல்லது தாயே இரவிலே தனித்திருக்கின்ற வேளையிலே என்னுடைய தந்தையார் மனம் புண்படும்படியாக நீர் ஏதாவது விபரீதமாக பேசிவிட்டீரா? ராமா, மகாராஜாவுக்கு ஒரு கோபமும் கிடையாது, அவருக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. தன் மனத்தில உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சான். அதை சொன்னா நீ ஏத்துப்பியோ மாட்டியோங்கிற ஒரு சந்தேகம், அதனால இப்படி கிடைக்காது. அகோதின்னாரிகசே தேவி வக்தும் மாமீதி சம்வஜகா அகம் ஹி வசனாத்யஜ்ஞகா பதேயம் அபிபாவகே. தாயே, இந்த மாதிரி வார்த்தையை என் முன்னே சொல்லலாமா? தசரத மகாராஜா ஒரு வார்த்தை கூறினாரானால் நான் நெருப்பு குழியிலும் கேளாமல் குதிப்பேன். எங்க அப்பா பார்த்து நஞ்சு தடவிய பட்சணத்தை உன்னடாராமா என்றால் உண்பேன், கல்லை கட்டி கொண்டு கடலிலே குதி என்றால் குதிப்பேன். எங்க அப்பா என்ன விரும்பினாரோ அதை சொல்ற நிலைமையில இல்லை. அவர் அபிப்பிராயம் உமக்கு தெரியும். நீர் சொல்றான், உலகத்துல என்னை விட பாக்கியவானான ஒரு புள்ள உண்டான்னா ராமன். ஒரு புள்ளேங்கிறவாரு அம்மா அப்பா 2 பேரும் சொல்றத கேட்டு நிறைவேற்றவன் தான் புள்ள. அந்த லட்சணம் இல்லைன்னா அவன் புள்ள இல்லை. புத்திர ரூபேண ஆகதோ யம, பிள்ளையின் உருவிலே வந்த யமனவன். எங்க அப்பா ஒன்றை ஆணையிட அதை என் தாயான நீரே என் முன்னே சொல்ல, அடியேன் பிள்ளையாக பிறந்த பேற்றினை இன்று எழுதிவிட்டேன். இந்த பெரும் பயன் எனக்கு பல பிறவிகளில் செய்த
தவத்தின் பயனாக வந்தது. எங்களே ஏல நீரே உரை செய்ய இயைவருண்டு உய்ந்த நன்னடியேன் என்னில் பிறந்தவர் உறவாய் வந்தது என் தவத்தினாய வருபயன் மற்றொன்றுண்டே தந்தையும் தாயும் நீரே தலை நின்றேன் பணிவின். எனக்கு மாதா பிதா எல்லாம் இப்ப நீர் தான். சொல்லு, ஒண்ணும் இல்ல ராம, ஒரு சிம்பிள் மேட்டர். என்ன சொல்லுங்க? ஆயுள் உலகமெல்லாம் பரதனீயால நீ போல் தாயிரும் சடைகள் தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூலிவன் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் பின்வா என்றனன் அரசன் என்றாள். வேறொன்னும் இல்ல, கடலால் சூழப்பட்ட இந்த பிருத்திவியை முழுவதையும் பரதனே ஆள வேண்டும் உங்க அப்பா அபிப்பிராயம். அப்படியா? பரதன் அரசாக போகிறானா? கேகய நாட்டிலே இருக்கிற அவனை நானே போய் அழைத்து வர வேண்டும் என்று தந்தை விரும்பினாரா? தாயே, இல்லை ராமா, நீ போய் எங்க போனோம்? தாழிரும் சடைகள் தாங்க முடியாத கொடிய தவம் மேற்கொண்டு கடுமையான கானகத்திலிருந்து கங்கை புண்ணிய நதிகளிலே நீராடி அறிந்தவ முனிவர் திருவடி பணிந்து 14 ஆண்டுகள் கழிந்த பின்பு அயோத்திவா என்றனன் அரசன். வடநாட்டில் புண்ணிய நதிகள் இல்லைன்னு தெரியுது. நர்மதா, காவேரி, துங்கபத்ரா, பாலாறு, தாமிரபரணி இதெல்லாம் தான் புண்ணிய நதி. கங்கையில் புனிதமாய காவிரி பெரிய பெருமானுடைய திருவடிகளை அளந்து விட்டு கொண்டே செல்கிற பகவத் ஸ்பரிசத்தாலே வந்த பெருமையுடையாள் காவேரி. இந்த காவேரிய தண்டம் ஆறு தெரியுமா? அகத்தியன். செந்தமிழை தந்தவனார் தெரியுமா? அகத்தியன். என்று முள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டவன். எவ்வுலகும் உய்ய குண்டிகையி நிற்பொருவில் காவிரி கொணர்ந்தான். காவேரிய தந்தவனும் அகத்தியர், தமிழ தந்தவனும் அகத்தியர். தமிழனுக்குத்தான் நீங்க சொல்ல, நான் சொல்ல, புரியுதா? 7 ஆண்டின் பின்வா என்றனன் அரசன் என்றாள். அப்படி சொன்ன உடனே ராமன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தா பாடி போச்சா? அப்பா நேதி கூட்டு உனக்கு தான் ராஜ்யம். அப்பா என்ன செல்ல அப்பா அப்படின்னு கொஞ்சுவான். அடுத்த நாள் அம்மா பார்த்து உனக்கு செல்வம் இல்லைன்னா அப்பனடா நீ நாசமா போக திட்டுவான். இது உலகம். ராமன் முகம் எப்படி இருந்ததுன்னா, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்ப அருங்குணத்து இராமன் திருமுக செவ்வி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாச்சகம் உணர கேட்ட அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இதுக்கு முன்னாலே தாமரை மலர் போன்றிருந்த வதனம் இப்போ இந்த கைகேயி சொன்ன உடனே அப்பொழுதுதான் மலர்ந்த தாமரையின் அழகை வென்று விட்டதாம். என்ன தெரியுமா? உண்மையில பெருமாளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு துக்கம். இந்த தசரதம் பாட்டு முடிய வச்சுட போறான். அதுக்கப்புறம் ராஜ்யபாரம் பண்றதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். லங்கைக்கு எப்படி போறது? அவதாரம் எப்படி அவதார காரியம் நிறைவேறும் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கடப்பட்டு இருந்தானா. கைகேயி அதுக்கு வழி ஏற்படுத்தி தந்து விட்டாள்னு ஒண்ணு. அப்போது வளர்ந்த செந்தாமரையை வென்றதாக பெருமான் திருமுக மண்டலம் இருக்கு. பெருமாள் திரு அவயவங்களே தாமரை தானே. பிள்ளைப்பெருமாளை பாடுவார், கரை பொருளொழுகும் காவிரியாரே
ஆற்றிடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே, அரவம் சுமப்பதோர் அஞ்சனமலையே, அம்மலை பூத்ததோர் அரவிந்தவனமே, அரவிந்தவனந்தொரும் அதிசயம் உளவே. ஸ்ரீரங்கநாதன் சொல்றார், கரை பொருது ஒழுகும் காவிரி ஆறே, ஆற்றிடை கிடப்பது ஒரு ஐந்தலை அறவே, அரவம் சுமப்பது ஒரு மைமலை அஞ்சன மலையே, அம்மலை பூத்தது ஒரு அரவிந்த வனமே, அவ் அரவிந்த வனந்தோறும் அதிசயம் உளவே. பாடிட்டு போறார். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் சொல்லிட்டோம்னா கதை முடியாது. இன்னைக்கு 5 நாள் அஞ்சுகிறேன், முடியுமா முடியாதா என்று. உடனே ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? மன்னவன் பணி அன்றாயில் நும்பணி மறுப்பனோயான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என்னின் உறுதி அவ்வால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் கானம் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். இந்த சாத்விக தன்மையாலே புகழப்பெற்றது ராமாவதாரம், அடாவடி தன்மையாலே புகழப்பெற்றது கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் தான் நம்மை காப்பாற்றும். பொய் காப்பாற்றுவான பகவானுடைய பொய். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு 3ஆம் நாள் போரிலே பீஷ்மரை கொல்ல ஆயுதம் ஏந்தினானே, அதுல என்ன தெரிகிறது? தான் பொய்யனானாலும் தன்னை அண்டின அடியவனான அருச்சுனனை காப்பதன் பொருட்டு ஆழி ஏந்தினான். ஆசிரித சம்ரட்சண சீலம், அடியார்களை காக்கின்ற போய் கண்ணன் போய் அடாவடித்தனம். ராமன் கிட்ட இந்த நேர்மை. நம்ம ராமனை போல நடந்துக்கணும், கிருஷ்ணன் சொன்னபடி கேட்கணும். கிருஷ்ணனை போல நடந்துக்கிறேனே முதுகு வீங்கிடும். அவன் சர்வஸ்மாத்பரம். ஒரு பந்தளவாகிலும் என்னை தந்தால் விடுவேன் என்று, ஒரு பந்தளவாகிலும் என்னை தந்தால் விடுவேன் என்று அவன் பண்ண அழகு. 64 வயசு அடியனுக்கு. காலில் சதங்க கட்டிட்டு தெருவில் நடந்து போனா எல்லாம் கல்லெடுத்து அடிப்பான். பெருமாள் காலினிச்சிலம்பு கொஞ்ச கைவளை கொள்ளுங்க, காலினிச்சிலம்பு கொஞ்ச கைவளை கொள்ளுங்க, முத்து மாலைகள் தெருவாசலில் வந்தான் வந்தானோடி வந்தான் தோடி. பாடலாம், பாடுவேன். தொண்டை கட்டின்னு இருக்கு. அங்கேருந்து ஆட்டோ வரமோ பனி. கடைசி நாள் உங்களுக்கு பாடுறேன், ஏன்னா அடுத்த நாள் நீங்க வரணுங்கிற அவசியம் இல்லையோ. ஆக சொல்றா, தாயே அரசன் சொன்னான்னு சொல்றீரே, மன்னவனுடைய ஆணையாக இல்லாது என் தாயான நீராகவே பார்த்து ராமா கானகம் போய் என்றால் நான் மறுப்பேன் என்று கருதினீரா? தாய் வார்த்தையை ராமன் தட்டுவான் என்று எண்ணம் உன் மனத்திலே ஏற்பட என்ன பாவம் செய்தேன் அடியேன்? மன்னவன் பணி அன்றாயின் முன்பணி மறுப்பனோன. பின்னவன் என் பரதன், என் தம்பி பரதன் ஒரு செல்வத்தை பெறுவானால் அது நான் பெற்ற செல்வம் அல்லவா? எந்த தமையன் அப்படி இருப்பான்? தம்பிக்கு செல்வம் வந்தா தமையன் தன்னுதுன்னு சொல்றானே. எந்த தம்பி எந்த தமையன் அப்படி இருக்கா? ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு 2 புள்ள. சுவாமி போயிட்டார், போட்டிருக்கு, இன்னும் எடுக்கல. அதுக்குள்ள அண்ணன் இவங்களும் தகராறு. முதல்ல சொத்த பிரி, அப்புறம் கட்டையை வெளியேற்றலாம். ஊர்ல பெரிய மனுஷன் வந்தார். ஆத்துல இருக்கிற எல்லா சாமானியும் வழக்கமாத்துல குச்சி எண்ணி ஆளுக்கு பாதி
இப்படி பிரிச்சு கொடுத்தார். அவ்வாத்துல பெரியவாழ் காலத்திலேருந்து ஆராதனம் பண்ணி வந்த சால கிராமம் ஒண்ணு இருந்தது. தமையன் சொன்னான், தம்பி குல முன்னோர்கள் ஆராதனம் பண்ணினது நானே வச்சுக்கிறேன். அது எப்படி அப்பா சொத்து ஆளுக்கு பாதி. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகள் வாழ்கிற நாட்டிலே பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. இப்படி ஒரு தமையன் இருக்கான். இப்படியும் அர்த்தம் பண்ணலாம். தாயே, நீர் நாடகம் ஆடுகிறீர்னு எனக்கு தெரிகிறது. தசரத மகாராஜா என்னை நீங்கினால் ஒரு உயிர் பிழைத்திருக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும். அவர் மனதார வாயார என்னை கானகம்போ என்று ஒரு நாளும் சொல்லி இருக்க மாட்டார். இது மன்னவன் பணி அன்று. தீர்மானமா சொல்றோம், மன்னவன் பணி அன்று. இது நுண் பணி, இது உம்மா வேலை. ஆகிலும் நான் மறுப்பனோ, இப்படி அர்த்தம் பண்ணலாம். தாயே, பரதனை பிள்ளையா பெத்துட்டீரே தவிர அவனுடைய சுபாவத்தை நீ தெரிஞ்சுக்கல. நான் எந்த மர உரி மாந்தோல் செல்வத்தை அடைய போகிறேனோ அதைத்தான் என் தம்பி அடைய போறான். பின்னவன் பெறப்போகிற செல்வம் அடியனேன் பெற்ற செல்வமே. வர்க்கலையினுடைய ஆணை, மாசு அடைந்த மெய்யானே, நற்கலையின் மதியன்ன நகையிழந்த முகத்தானே, கல் கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான் வில் கையினின்று இடைவீழ விம்முற்று நின்றோடுந்தான் குகப்படத்துல சொல்ல போறான். அங்க அருமையா சொல்றாடிய. இன்னைக்கு தாத்து சுவாமி கிட்ட மாஸ்டர் பேசினார். பரதா கம்ஸ் குஹா பிசிஜி, ஆத்மாவுக்கு க்ஷேமம். அந்த பிசிஜி பரதா கம்ஸ் குஹா. குகப்படத்துல அடியனுக்கு ஒரு தனி பெயர் உண்டு. இப்படி புகழ்ந்துக்கலாமா? புது இடம், என்னை பத்தி தெரியாதவா உங்க எதிரில் என்னை பத்தி நான் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை நன்மை இல்லை சொல்லிட்டு. தன் பெருமை அறியாதார் மாட்டு தன்னை தான் புகழ்தல் தகுன்னுட்டான். அந்த இலக்கண வரம்ப மீறாதுதான் அடியன் பேசுறேன். இல்லாததெல்லாம் நான் இமயமலையை தூக்கி தோல்ல வச்சு நிற்பேன்னு நான் சொல்றேன். நான் ஒரு நாளும் முடியாது. அது செஞ்சாலும் இல்லை, இந்தியா பற்றிருக்கிற கடனை நான் ஒத்தனே தீர்த்துருவேன் அப்படின்னு நான் பேசுறேனா? எத்தனை கோடி காலமானாலும் தீருமா? அது இருக்கட்டும். அப்படியா அம்மா, அடியேன் இப்பொழுதே கானகம் புகிறேன், விடை கொண்டேன்னா அங்கிருந்து புறப்படுகிறான். பொதுவா யாராயிருந்தாலும் நேர எங்க வருவா? ஆம்படியாட்ட வந்து இப்படி ஆயிடுத்திரி சொல்லுவா. ராமர் எங்க போன தெரியுமா? கோசலையார் திருமாளிகைக்கு. அவ வழிமேல் விழி வைத்து நோக்கி இருக்கிறாள். கம்பன் அற்புதமா பாடினா அவ என்ன எதிர்பார்த்துருக்கா? இருபுறத்திலும் இளைஞர்களோ அல்லது பெண்களோ சாமரம் வீசிக்கொண்டு வர, சத்ருஞ்சயன் என்ற பட்டத்து யானை முகமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு வர, வேதகோஷம் பாடுவார் பின்னே தொடர்ந்து ஒலித்துக் கொண்டு வர, துதிவாடகர்களும் வந்திகளும் வம்சாவளி சொல்லி வாழ்த்து பாட, அமைச்சர்கள் வசிட்டர் முதலான புரோகிதர்கள் கூடாமெல்லாம் குழும, முடிசூடியவனாக தன் மகன் தன் திருவடியிலே திருமுடி பணிதர விழுந்து வணங்க வருவான் என்று எதிர்பார்த்திருக்கிறாய். அவள் முன்னே ராமன் எப்படி வந்தான்? குழைக்கின்ற கவரி இன்றி, கொற்ற வெண்குடையும் இன்றி, இழைக்கின்ற விதி முன் செல்ல, தருமம் பின் இறங்கி ஏக, மழை குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் என்று என்று கழிக்கின்ற உள்ளத்தன்னால் ஒரு தமியன் சென்ற. யாருமே ராமனோட வரல, தனியா வரா. ஆனா ராமனுக்கு பின்னால ஒத்தான், முன்னால ஒத்தான். ரெண்டு பேர் போனான். முன்னால போறவன் கழித்து கும்மாளமாக ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டு போகிறான். பின்னால வரவன் தலை குனிஞ்சு அழுதுண்டே வரான். ஆறா ரெண்டு பேர் தான்.
எல்லாரையும் தன் பிடியிலே ஆழ்த்துகிற விதி வென்று விட்டோம் என்று எக்காலமிட்டு ராமனின் முன்னே போக தோற்று விட்டோமே என்று தர்மம் குனிந்து அழுது கொண்டு பின்னே வர இழைக்கின்ற விதி முன் செல்ல விதி வலிது ஆறு மீற முடியும். சனீஸ்வரன் என்ன பண்ணார், ஒரு நாள் கைலாசத்துக்கு போனார். ஒரு புதன்கிழமை இன்னைக்கு உமையூர் பாகத்தம். என்ன சனி எங்க வந்த? இல்ல வர சனிக்கிழமை காத்தால ஒரு அரை மணி நேரம் உண்மை நான் பிடிக்க போறேன்னா. யாரு? சனி சனைச்சாரம். மெதுவா நகர்றவன் தான் 7 வருஷம் படாத பாடு படுத்துருவோம். ஜென்மத்தில் உட்கார்ந்தா. ஆனா சனைச்சரனை விட நல்லவனும் கிடையாது. அவர் கண் பார்வை பார்த்துட்டாருன்னா குபேரன் அந்த பையன். வேற எந்த கிரகத்துக்கும் அந்த யோகியது கிடையாது. அதனாலதான் ஈஸ்வரங்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு அரை மணி காத்தால 7:30 to 8 பிடிக்க போறேன். ஏண்டா உன்னை படைச்சு உனக்கு எல்லாரையும் பிடிச்சுக்கிற அதிகாரம் கொடுத்தவனே நான், என்ன பிடிக்க போறியான்? சிவபெருமானே நீர் தான் சனிக்கிழமை நான் அரை மணி பிடிக்கணும்னு எழுதி வச்சிருக்கீர். பார்த்துள்ளாண்டா ஓ யோகியதையை பார்த்துள்ளாண்டான். சனிக்கிழமை அன்னைக்கு 9 மணிக்கு கைலாசத்துல சனி நிற்கிறான். சிவபெருமான் உடம்பெல்லாம் நனைஞ்சு வராருங்க. ஏண்டா நீ பிடிக்க போறேங்க? பிடித்து விட்டேன். பிடித்து விட்டேன். நீடா பிடிச்சேன். சிவபெருமானே 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் காணுமே எங்க இருந்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரிஞ்சா தானே பிடிச்சுப்பேன். அதனால ஒரு பாழும் கடத்துக்குள்ள பதுங்கி இருந்தேன்னா. பரமேஸ்வரன் சர்வலோக நாயகன் ஒரு சாதாரண சனிக்கு பயந்து கணத்துக்குள்ள ஒழுங்கிற அதான் நான் பிடிச்சோம். இழைக்கின்ற விதி முன் செல்ல சீதையும் சொல்ல போறா. விதிர் நூனம் அசம்ஹாரியா. விதி ஆறால மீற முடியும்? அவன் தலையில எழுதினபடிதான் நடக்கும். அதை மாற்றுகிற திறமை இறைவனுக்கு உண்டு. மாற்றுகிறன்னா குறைக்கிற. நமக்கு நோய் வருதுன்னா உடம்புல நோவு கொடுக்குற வியாதி வருது. கடவுளே இப்படி ஒண்ணு நம்பினேன், இப்படி ரோகத்தை கொண்டு விட்டுட்டிய, உனக்கு இந்த வியாதி வந்திருந்தா தெரியும். கடவுள் வியாதியை கொடுக்கிறான்னா கருணையினால கொடுக்கிறான். என்ன கருணை? இந்த சரீரத்துல வியாதியே வராத புஷ்டியா இருந்துடுதுன்னா இவனுக்கு ஏற்கனவே சரீரத்துல அபிமானம் ஜாஸ்தி. புஷ்டியான சரீரமா இருந்தா இதுதான் எல்லாம் நினைச்சுன்னு வீணா போடுவான். அடிக்கடி நோயை காட்டி சரீரம் அஸ்திரம் என்பதை இவன் மனத்திலே நிலை நிறுத்துவதற்காக கருணையாலே வியாதியை கொடுக்கிறான் பகவான். எல்லாம் புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள்லாம் கோபிகைகள் காக்கிறா, கண்ணா உன்னை திட்டமெல்லாம் மாட மாளிகை கூட கோபுரம் கட்டின்னு வாழறா. உன்னையே நம்பி இருக்கிற எங்களை நீ துடிக்க விட்டுட்டே. இதுக்கு என்ன காரணம்னா அந்த பாவிகள் என்னாலும் என்னிடத்துல வரப்போறது இல்லை, இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கட்டும் வச்சிருக்கேன். சட்டியிலே வறுத்து புழுக்கிய நெல்லை நிலத்திலே விதைத்தால் அது மீண்டும் முளைக்குமா கோபிகளே? முளைக்காது. நான் யாரை என்னிடம் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேனோ அவர்களை வறுத்தெடுப்பது என் சுபாவம். அதனால சோதனை மேல் சோதனை இறைவன் தருகிறான். உடலுக்குத்தானே தவிர ஆன்மாவுக்கு இல்லையே. அந்த அறிவு வந்து கொடுத்தோம்னா இந்த சரீரம் போன இன்னொரு சரீரம் வரத்தானே போறது. இதை விட இளமையான சரீரம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆக கௌசல்யா தேவியாருடைய திருவடிகளை வணங்குகிறான். அவன் பார்க்கிறா, ராமா இப்பதான் எழுந்து வர போட்டிருக்கு, இன்னும் தசரத ராஜாவை நீ பார்க்கலையா? போய் சேவி. பட்டம் கட்டுவார்.
கட்டி கொண்டு வான். தாயே, பட்டாபிஷேகம் நடக்க போது உறுதினா ராமன். ஆனா எனக்கல்ல, பின் யாருக்குன்னா எம்பி பரதனே, என் தம்பி பரதனுக்குன்னா. உடனே என்ன சொல்லுவான், அடப்பாவி அந்த வாழுங்களும் புத்தி பிசகி போய் இப்படி பண்ணி கொடுத்தா, என் மகனே உனக்கு ராஜ்யம் இல்லையா? அம்மாத்துல முதல்ல என்ன சொன்ன, மகனே இது முறைமை என்று. மூத்தவன் உயிரோடு இருக்கும் பொழுது இளையவன் முடிசூடுவது நம்ம ராஜ்யத்துல சட்டப்படி செல்லாது. நீ கோர்ட்டு தசரதன் மேல இப்ப கேஸ் போட்டியான உன் பக்கம் தான் ஜெயிக்கும். ஆனா மகன் இருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. தகப்பன் நியாயமோ அநியாயமோ எதை சொன்னாலும் அதை ஆராயாத அப்படியே ஏற்பதுதான் உனக்கு தர்மம். என்ன அழகா பேசுற. அல்லது அதுக்கு மேல சொல்றான, நீ அரசாள போவதில்லை, பரதன் அரசாள போகிறான்கிறாய், அது நியாயம். கௌசல்யே, நிறை குணத்தவன் பரதனாரு நிறைந்த குணங்களை உடையவன். உடனே ராமன் கேட்டான், அப்படியானால் தாயே, அடியேன் குறை குணத்தனோ, குறைந்த குணமுடையவனோ? மகனே, நீயும் குணக்கடல், ஆனா நின்னிலும் நல்லன், நின்னிலும் நல்லன். கௌசல்யா சொல்றாயா, பரதனே உன்னை விட நல்லவன். கௌசல்யா சொல்வான், வாலி ராமபாணத்தால அடிபட்டு கீழே விழுந்திருக்காங்க, அழறான். தாரை தாலி இழக்கிறாளே என்பதற்காக வாழ்தான். அங்கதன் அநாதன் ஆகிறானே என்பதற்காக வாழ்தான். தம்பி அரசு பெறுகிறானே என்பதற்காக வாழ்தான். அல்லன் எதுக்கு அழுதான்? இந்த நல்ல பரதன் பேரை சொல்றதுக்கு அவன் அண்ணன் ராமன் எல்லாரும் சொல்லுவாளே, இப்படிப்பட்ட இழிந்த ஒரு தமையன் பரதனுக்கு பிறந்தாயன் அவனை நினைச்சு அழவேமா. வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. அங்க சொல்ற அடியன், உடனே பரவாயில்ல ராமா, நீ சௌக்கியமா இருந்தா. தாயே, இது ஒன்று மட்டுமல்ல, இன்னொன்று, அடியேன் 14 ஆண்டுகள் தண்டகாவனத்திலே வாழ்ந்து வர வேண்டும் என்பதும் தகப்பனின் திருவுள்ளம். அவ்வளவுதான். என்ன பண்றாள்? உலகத்து தாய்மார்களை போல கையை கையில் நெரிக்கும் அந்த வருத்தத்தில் தன் காதலன் வைகும் ஆலில என்ன வயிற்றினை பிசையும். பெத்த வயிறு, அந்த வயிறு எப்படி இருக்கு? ஆலிலை போல் இருக்கிறதுன்னா, ஆலிலை போன்று எவளுக்கு வயிறு அமைந்திருக்கிறதோ அதிலே திருமாலே மகனாக வந்து பிறப்பான் அப்படின்னு வேலூர்ல சொன்ன கதையில வந்த மாதரசிகள்லாம் தங்க வயிறு எப்படி இருக்கு அங்கேயே பார்க்க ஆரம்பிச்சான். ஆத்துக்கு போய் பார்க்கணும் இல்லையா? ஆலில என்ன வயிற்றினை பெய்வளை தளிரால் பிசையும். ஐயோ ராமா, நீ எனக்கு மகனாக பிறக்காமலேயே இருந்திருந்தால் எனக்கு இந்த வருத்தமும் இருந்திருக்காதே. அப்பா, மலடியாக இருப்பவளுக்கு தான் மக்களை பெறாதவனாக இருக்கிறோமே என்ற ஒரு துன்பத்தை தவிர வேறு துன்பம் கிடையாது. ராமா, என்னுடைய கணவனால் நான் எந்த சுகத்தையும் அடையவில்லை. என் மகனால் நான் பெருமை பெறலாம்னு எண்ணினேன். மண்ணை வாரி கொட்டி விட்டாயே மகனே. ராமா, உபவாசத்தாலும் பலவிதமான ஆராதனங்களாலும் யோகங்களாலும் ஒரு மகப்பேறு அடைவதற்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன். அவ்வளவு நன்றி மறந்தவனுக்கு செய்த உதவி போல் வீணாகிவிட்டதே. ராமா,
மமைவ நூனம் மரணம் ந வித்யதே ந சாவகசோஸ்தியமக்ஷயம் மம யதந்தகோத்யைவநிமம் ஜீகீஷதி பிரசக்ய சிம்மோருததி மிருகீவ. ராமா, உலகத்துல ஆறாருக்கோ அல்பாயுல பிராணம் போடுறதேடா, எனக்கு ஏண்டா இன்னும் உயிர் போடல? அந்த யமன் உலகத்துல எனக்கு ஒரு இடம் இல்லாமல் போய்விட்டதா? கானகத்திலே சஞ்சாரம் பண்ணுகிற பெண்மானை சிங்கம் வந்து பாய்ந்து கொள்வது போல அந்த யமன் வந்து என்னை ஏன் கொள்ளவில்லை அப்படின்னு கதறாள். அப்ப லட்சுமணன் ரொம்ப கோபத்தோட உள்ளவரார் சொல்றார். கைகேயின் அறிவு சிங்கக்குட்டிக்கு இட வேண்டிய அருள் சுவை படைத்த இறைச்சியை ஒரு கண் பொட்டையான நாய்க்குட்டிக்கு இடுவது போல ராமனுக்கே அமைய வேண்டிய அரசை பரதனுக்கு தந்தாளே. சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கண் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாளாது. நங்கையின் அறிவின் திறம் நன்றிது நன்றிது அப்படின்னு கௌசல்யை பார்த்து சொல்றான். தாயே, அண்ணா இந்த ராஜ்ய செல்வத்தை விட்டு விட்டு காட்டுக்கு போறேன்னு சொல்றது எனக்கு இவ்வளவு நியாயமா படல. தசரத மகாராஜா தன்னினைவோட இருந்து மகனே காட்டுக்கு போன்னு சொல்லி இருந்தா போக வேண்டியதான். பொம்மநாட்டி வார்த்தையை கேட்டு போச்சொல்லிருக்கா. விபரீத நடத்தை பொருந்தியவர், வயது கடந்த கிழவர், ஐம்புலன்களாலே கலக்கப்பட்டவர், மன்மத விகாரம் பிடித்தவர். இப்பேற்பட்டவர் கைகேயினால் தூண்டப்பட்டவராக எதைத்தான் சொல்ல மாட்டார். தாயே, பகைவனாகவே இருந்தாலும் ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்டவனாகவே இருந்தாலும் மறைவில் கூட ராமனை பற்றி ஒரு குற்றம் எவனும் சொன்னது கிடையாது. அந்த ராமனுக்கா கானகம்? இது சரியல்ல தாயே அப்படின்னா தமையனை பார்த்தான்னா, இந்த பூமியில மக்கள் அதிகமாயிட்டா பூமி பாரம் தாங்காத தவிக்கிறா. அந்த பூமிப்பாவை பரம் கெட பூமாதேவியினுடைய சுமை குறையும்படியாக பரதனுக்கு ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் என்னோட போருக்கு வருகிறார்களோ அவர்களை எல்லாம் கொன்று குவித்து அண்ணலே உனக்கு நானே முடிசூட்டுவேன். கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றேன் காக்குனர் காமின் என்றான். அந்த லட்சுமணன் ஒண்ணு சொல்றான், வேற எல்லாத்தையும் விட்டான். படைப்பவனான நான்முகன், அழிப்பவனான சங்கரன், காப்பவனான நாரணன், மூன்று தேவர்களும் எதிர்த்து வந்தாலும் தாயே, அரசியலில் ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். லட்சுமணன் சொல்றான். அவ்வளவுதான் அடியேன்னு சொல்லலாம். நான் இப்போ இல்ல, இது சேதாயுகம். இப்போ 33.3%. நம்ம 100 தான் இருப்பா. நம்ம குறைஞ்சிட்டே வரோம் இப்போ. புரியுதா? லட்சுமணன் சொல்றான். அவ்வளவு பெண்ணாட்டமுட்டேன் இப்பேருலகத்துள் என்ன. லட்சுமணா, எதற்காக இப்படி குதிக்கிறாய்? ராமன், அண்ணா, என்னுடைய கோபத்தின் எல்லை சொல்லி மாளாதது. இப்பொழுது சொல்லி முடிக்க முடியாது. மணி 9:15. ஆகையால் நாளை 7:15 சொல்லுவேன் என்பான். நாமும் மேலே அற்புதமான சரித்திரம். அயோத்தியா காண்டம் தான் ராமாயணத்திலே சிறந்தது. அனுபவிப்போம் என்று கூறி நிற்க
மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழ் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வாரியங்கமலை நோக்கும் நீடிய அறக்கர்வேனை நீருமட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி குருவார்க்கே. ஸ்ரீராமா.